Hare Krishna, Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜனாஞ்சனசலாக்கய சக்ஷுருன்மீலிதம் மேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தஸ்வாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशधारिणे श्रीकृष्ण प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिवासदि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம பக்தி வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் தெளிவாக. அதாவது பக்தி வாழ்க்கையில நிறைய அங்கங்கள் இருக்கு. பக்தியை கடைபிடிக்கிறதுக்கு சாஸ்திரங்களிலே ஆச்சாரியர்கள் நிறைய அங்கங்கள், நாம் செய்யக்கூடிய பக்தி சேவைகள், பக்தியை நினைவிற்கொள்வதற்கு நிறைய இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்ததுல ஒரு முக்கியமான அங்கத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதாவது ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே வேத சாஸ்திரங்கள், வேத பதங்கள், பாசுரங்கள், ஆச்சாரியர்களுடைய விளக்கங்கள், இதுதான் நமக்கு அடிப்படை. அதன் அடிப்படையிலே, இந்த சாஸ்திரங்களின் அடிப்படையில, அதாவது பகவத்கீதை, பாகவதம், இந்த மாதிரி சாஸ்திரங்களுடைய அடிப்படையில தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஏத்துக்கிறோம். அதை தான் நமக்கு ஆச்சாரியர்கள், சில பிரபுபாத எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி வேத சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது, வேத சாஸ்திரங்களிலே நிறைய பதங்கள் மூலமாக, இப்போ பகவத்கீதை எடுத்துக்கிட்டோம்னா 700 பதங்கள் இருக்கு, 700 ஸ்லோகங்கள். ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துக்கிட்டோம்னா 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு, பதங்கள். அதே மாதிரி திவ்ய பிரபந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 4000 பாசுரங்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ இந்த ஸ்லோகங்கள் இது எல்லாமே நமக்கு வாழ்வின் நோக்கத்தை எடுத்து கொடுப்பதற்கு, இந்த வாழ்வின் நோக்கத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த பதங்கள் மூலமாக வேத சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பக்தியில ஒரு முக்கியமான அங்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பதங்கள், இந்த ஸ்லோகங்கள் நமக்கு நினைவுல இருந்தா அது பெரிய விஷயம், என்ன முக்கியமான விஷயம். அது ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த ஸ்லோகங்கள் நினைவிற்கொள்ளணும் அப்படின்னா அது மனப்பாடமா இருக்கணும், கொஞ்சமாவது மனப்பாடமாக இருக்கணும். அப்போ அந்த ஸ்லோகங்கள், அந்த பதங்கள் எப்படி மனப்பாடம் செய்வது, எப்படி மனதில அதை நல்லா பதிய வைக்கிறது, எப்போதுனாலும் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அதை எப்படி நினைவிற்கொள்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி. நிறைய பக்தர்கள் நம்ம பார்க்குறோம், நிறைய பக்தர்கள் சொற்பொழிவு கொடுக்கும்போது நம்ம உட்காந்து கேட்குற போது அவங்க நல்ல நிறைய பதங்கள், நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்றதை கேட்குறோம். அப்போ அந்த ஸ்லோகங்கள் அவங்க சொல்லி நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஆர்வம் பிறக்குது. அந்த சாஸ்திரங்களுடைய முக்கியமான விஷயங்கள் அவங்க அந்த ஸ்லோகங்கள் மூலமாக அந்த விளக்கத்தோட சொல்லும்போது இன்னும் நமக்கு ஆழமாக, தெளிவாக பதிகிறது. அப்ப நமக்கே ஒரு ஆர்வம் வருது. அப்ப நம்மளும் இந்த ஸ்லோகங்கள், இந்த பதங்கள் நம்ம நினைவிற்கொண்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தெரியுது. குறிப்பாக சில பிரபுபாதாவுடைய புத்தகங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா, சில பிரபுபாதா இந்த பதங்கள் வச்சுத்தான் பேசுறார், வேத சாஸ்திரங்களை வச்சுத்தான் பேசுறார். சொந்தமாக ஒரு கருத்து கூட சில பிரபுபாதாவுடைய புத்தகங்கள்ல பார்க்க முடியாது. அவருடைய சொற்பொழிவுகளை கேட்குறவங்களுக்கு நல்லா தெரியும், சில பிரபுபாதா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஸ்லோகம், ஒரு பதம் இதை சொல்லித்தான் விளக்கம் கொடுக்கிறார். தானாக என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய விஷயம் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே சொன்னது கிடையாது. ஏன்னா அதுதான் அதிகாரபூர்வமானது. வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த பதங்களை மேற்கோள் காட்டி
அதை விளக்கம் கொடுக்கும்போது, அதை எல்லோருக்கும் கொடுக்கும்போது அது அந்த ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. என்ன? ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படித்தான் சில பிரபுபாத உலகம் முழுமைக்கும் பக்தர்களை உருவாக்கியிருக்காரு. என்னது? சாஸ்திரங்கள் உள்ளதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மாதிரி சில பிரபுபாதா சொல்றத கேட்கும் போதும், இப்போ இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்றதை கேட்கும் போதும், இந்த ஸ்லோகத்தை நினைவிற்கொள்வது நமக்கு ஒரு 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 ஆர்வத்தை தூண்டுது. எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி. அப்போ எப்படி இந்த ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்றது? முதல்ல 2 விதமான பேர் இருக்காங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒன்று ஸ்ருதிதரா அப்படின்னு சொல்லி சில பேர். அவங்க எப்படின்னா, ஒரு தடவை கேட்டாலே அல்லது ஒரு சில தடவை கேட்டாலே படித்தாலே போதும், அவங்களுக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிடும். அப்படியே மனசில் பதிஞ்சிடும். பிறகு அப்படியே அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரொம்ப அரிதானவங்க. என்ன? பிறகு 2வது விதமான பேர் குழந்தைங்க. என்ன? குழந்தைகளுக்கும் திருப்பி திருப்பி கொஞ்சம் பயிற்சி கொடுத்தா அது திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிடும். என்ன? ரெண்டு ரெண்டு விதமா. ஒன்று குழந்தைங்க, ஒன்று உடனே டக்குன்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் பெரும்பாலானவங்க 99.9% பேர் இந்த 2 பேருக்கு இடையில தான் இருக்கு. என்ன? நமக்கு உடனே ஒரு விஷயத்த கேட்ட உடனே திருப்பி சொல்றதுக்கு உண்டான ஞாபக சக்தி எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைகிறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, சராசரி நிலையில இருக்கக்கூடிய நம்மளுக்கு எப்படி அந்த பதங்களை மனப்பாடம் பண்றது? இப்போ இதுதான் கேள்வி. என்ன? ம். அதுக்கு சில பிரபுபாதா சொல்ற வழிமுறை, ஆச்சாரியர்கள் சொல்ற வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஸ்லோகத்தை எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னா, வெறும் எளிய வழிமுறை என்னன்னா, திருப்பி திருப்பி கேட்கறது. நம்ம உச்சாடனம் பண்ணி நல்லா அதை வாசிச்சு திருப்பி திருப்பி கேட்கறது. இதுதான் எளிய வழிமுறை. இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். என்ன இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி. ஆனா இதை முறையா பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி நம்மளாலேயே பல பதங்கள், பல ஸ்லோகங்கள் நம்மளால சொல்ல முடியும். இந்த முறையா பண்ணும்போது. இல்லைன்னா வெறும் இவ்வளவுதானா, அது எப்போ வரப்போகுது, அது சிரமம் அப்படின்னு சொல்லி ஒதுங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வர்றது சிரமம். ஆனா யார் முறையாக இதை இந்த ஸ்லோகத்தை வாசிச்சு கேட்குறாங்களோ, திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் சாண்டிங் அண்ட் ஹியரிங் இது பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஸ்லோகம் மனசுல பதிஞ்சிரும், நினைவில் பதிஞ்சிரும். அப்போ நம்மளால சொல்ல முடியும். சில பிரபுபாத ஒரு தடவை ஒரு உரையாடல்ல சொல்றார், சமஸ்கிருதம் மொழி எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, இந்த பதங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப எளிமையாக அமைக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே பார்த்தோம்னா சமஸ்கிருத மொழி ரொம்ப எளிமையானது. நம்ம நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு இந்த பதங்கள், இந்த பகவத்கீதை பதங்கள், பாகவத பதங்கள்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வெறும் சில பிரபுபாத சொல்றாரு, 4-5 தடவை இல்லை 5-6 தடவை ஒரு தடவை கொஞ்சம் தடவை திருப்பி திருப்பி சொல்லி கேட்டாலே போதும், மனசுல பதிய ஆரம்பிச்சிடும். எளிமையாக அது மனசுல பதிய ஆரம்பிச்சிடும். நம்ம மறக்கவே மாட்டோம். ஒரு தடவை நல்லா மனசுல பதிஞ்சிருச்சுன்னா என்ன, எப்போதுனாலும் நமக்கு நினைவு இருக்கும். அப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சரி பிரபுபாதா அப்படி சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறையில் நம்ம முயற்சி பண்ணி பார்த்துருக்கோம், அது முடியலையே, நிறைய தடவை கேட்டிருக்கோம், இருந்தாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் பொதுவான வழக்கம். ஏன்னா ஞாபகம் இருக்கிறது இல்லை ப்ராக்டிக்கலாக. ஆனால் என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதை திருப்பி திருப்பி நம்ம கேட்கறது எப்படி செய்யலாம் அப்படின்னு போது சில பேருக்கு ஒரு தடவை கேட்டாலே போதும், அப்படியே ஒரு தடவை ஒரு சில தடவை கேட்டால் அப்படியே பதிஞ்சிடும். உதாரணத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு இருந்தபோது இளமையில ஒரு தடவை ஒரு பெரிய பண்டிதர் வர்றாரு அவரை பார்க்கறதுக்கு. எதுக்காக வந்திருக்கீங்க? இல்லை உங்க கூட நான் வாதம் பண்ணணும், நீங்க பெரிய பண்டிதர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால உங்க கூட வாதம் பண்ணணும்னு சொல்லி அந்த பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபுட்ட கேட்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற போது வாதம் ஆரம்பிக்குது. அப்போ முதல்ல நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்ற போது
அந்த பண்டிதர் பக்கத்துல கங்கை ஓடுது. இந்த கங்கையை புகழ்ந்து நான் ஒரு 100 பதங்கள் 100 ஸ்லோகங்கள் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப 100 ஸ்லோகங்கள் அப்படியே மின்னல் வேகத்துல சொல்றார். அவ்வளோ மின்னல் வேகத்துல 100 ஸ்லோகங்கள் சொல்லி முடிக்கிறார், அவ்வளோ வேகத்துல. பிறகு இதையெல்லாம் கேட்ட சைத்தன்ய மகாபிரபு, இதுல உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் உண்டா அப்படின்னு சொல்லி அந்த பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபுட்ட கேட்கிறார். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், 64வது பதம் நீங்க உச்சாடனம் பண்ணீங்க இல்லையா, அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அந்த 64வது பதத்தை சொல்றார். நான் ஒரே தடவை தான் கேட்டிருக்காரு இந்த 100 பதம், அதுவும் அவர் மின்னல் வேகத்துல சொல்லியிருக்காரு. அதுல 64வது பதத்தை சொல்லி சைத்தன்ய மகாபிரபு, அதுல நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கீங்க, பவானி பர்த்தா அப்படின்னு சொல்லி, அது பொருத்தமாகாது, அதுல ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி, அது நீண்ட வரலாறு, நான் சுருக்கமா சொல்றேன். அப்போ அந்த பண்டிதர் ஆடி போயிடுறார். நான் என்ன வேகத்துல சொன்னேன், ம் யாராலையும் இது கேட்டு இருக்க முடியாதே தெளிவாக, ஆனா நீங்க அதை மனதுல பதிய வச்சு 64வது பதத்தை இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஆடி போயிட்டார். அப்போ எப்படி ஞாபக சக்தி எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்ப அஹ், அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்கிறவங்க இப்போ சைத்தன்ய மகாபிரபு பகவானே தான், சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. சில பேருக்கு ஒரு 2 3 தடவை, சில பேருக்கு ஒரு 5 6 தடவை கேட்கிற போது மனதுல பதியும். ஆனா பெரும்பாலானவங்களுக்கு பல தடவை கேட்டால் தான் மனசுல பதியும். ஒரு அரை நாள் அல்லது ஒரு நாள் கூட ஆகும் மனசுல பதியறதுக்கு. அல்லது சில பேருக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். இது ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. நல்லா எப்போதுனாலும் திருப்பி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு 2 நாள் அந்த மாதிரி ஆகலாம். அதை எப்படி ப்ராக்டிக்கலா செய்யறது அப்படின்னா, முதல்ல ஒரு சின்ன அஹ், முயற்சி பண்ணணும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பதம் எடுக்கிறோம், ஒரு எளிமையான பதம், ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. முதல்ல பகவத்கீதை ஸ்லோகத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதான் ரொம்ப எளிமையானது இருக்கிறதுலையே. பாகவதத்துல கூட கொஞ்சம் பெரிய ஸ்லோகங்கள்லாம் வரும், பகவத்கீதை ரொம்ப எளிமையானது. அப்ப அந்த பகவத்கீதையில இருந்து ஒரு ஸ்லோகம் எழுதிக்கிறோம். அப்படி அந்த ஸ்லோகத்தை முதல்ல எழுதியாவது வச்சுக்கணும். ஒரு சின்ன நோட்ல நீங்க அடிக்கடி எடுத்து திருப்பி பார்க்குற மாதிரி எடுத்து, புக்கில் இருந்து எடுத்து படிச்சு திருப்பி மூடி வச்சு பண்றதுங்கிறது நிறைய பேர் சோம்பேறித்தனத்துல விட்டுருவாங்க. அதை செய்ய முடியாது. ஏன்னா புக்கு படிக்கிறதுக்கு அது ஓகே. ஆனா அந்த பதங்கள் நம்ம மனசுல வச்சுக்கணும் போது அந்த ஸ்லோகத்தை எழுதி வச்சு ஒரு பாக்கெட் புக்கு கூட ரெடி பண்ணி எழுதி வச்சுக்கலாம் அந்த ஸ்லோகம். பிறகு அதனுடைய மொழிபெயர்ப்பு. பிறகு எப்படி அதை மனப்பாடம் பண்றது அப்படின்னா, நம்ம சும்மா எளிமையா ரிலாக்ஸா அப்பப்ப சும்மா வாசிச்சா போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க டைம் ஒதுக்கி அப்படியே திருப்பி 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 ஒரு 5 6 தடவை வாசிச்சு, ஒரு 10 தடவை வாசிச்சு திருப்பி அப்படி மூடி திருப்பி சொல்ல நினைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். அப்புறம் முயற்சி பண்ணுவோம், சில நேரம் வராது, அப்புறம் அப்படியே விட்டுருவோம். அப்படி இல்லாம என்ன செய்யணும் அப்படின்னா, வாசிக்கணும். கொஞ்சம் வாசிச்சு அந்த மொழிபெயர்ப்பை வாசிக்கணும், கேட்கணும். வாசிக்கிறத கண்டிப்பா கேட்கணும். ம் அப்ப வாசிச்சு கேட்கும்போது நமக்கு மனசுல பதியும். இதையே திருப்பி திருப்பி அப்பப்போ உங்க வேலைகளுக்கு இடையில நம்ம செய்யணும். நம்ம வேலைகளுக்கு இடையில அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது அதை திருப்பி திருப்பி ரிலாக்ஸா பண்ணணும். அப்பதான் ஸ்ட்ரெயின் ஆகாது. அப்ப திருப்பி 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 அதை போறப்ப வர்ற போது இடையில இந்த மாதிரி ஒரு அரை நாள், ஒரு நாள், 2 நாள் கூட எடுத்துக்கலாம். இப்படியே திருப்பி திருப்பி அப்பப்போ வாசிச்சு அதனுடைய மொழிபெயர்ப்பு படிக்கும்போது அந்த ஸ்லோகத்தை அப்பப்போ வாசிச்சு பார்க்கும்போது ஒரு நாள் 2 நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா, முதல் வரி 2வது வரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்மளை அறியாமலே நம்ம தானா சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நம்ம அறியாமலே அந்த வாயில அதை அசை போட ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் திருப்பி அதே மாதிரி உடனே திருப்பி முழுமையா சொல்றதுக்கு நம்ம முயற்சி. நான் இதெல்லாம் சொல்றது சராசரியா இருக்கக்கூடிய நம்மளுக்கு. சில பேருக்கு உடனே வந்துடும், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அந்த மாதிரி வேண்டாம். அப்போ திருப்பி திருப்பி படிக்கும்போது, திருப்பி திருப்பி ரீட் பண்ணும்போது, வாசிக்கிறோம் கேட்குறோம், வாசிக்கிறோம் கேட்குறோம். அப்போ அப்படியே வாசிக்கும்போது ஒரு டைம் எடுத்து அப்புறம் அப்படியே மனசுல பதிஞ்சிரும். நம்மளை அறியாமலே அதை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இந்த வகையில
ஒரு ஒரு நாள் 2 நாள் 3 நாள்ல அந்த ஒரு ஸ்லோகம் நம்ம மனசுல நல்லா பதிஞ்சிரும். சில பேருக்கு 2 ஸ்லோகம் சேர்ந்தாப்புல கூட பதியும், அல்லது 3 ஸ்லோகங்கள் சேர்ந்தார் போல கூட நம்ம அப்படியே மனசுல பதிய வைக்கலாம். இப்போ மனசுல பதிஞ்சிருச்சு. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் கழிச்சு அப்படியே திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸ்லோகம் நல்ல மனப்பாடம் ஆயிருக்கும். பிறகு நம்ம அடுத்த ஸ்லோகம் போவோம். ஸ்லோகம் நல்ல மனப்பாடம் ஆயிருக்குமா, அதையே திருப்பி திருப்பி என்ன, சில பேருக்கு அப்படியே காலைல எந்திரிச்ச உடனே கூட அந்த ஸ்லோகம் அப்படியே தூக்கத்துல கூட அப்படியே வரும். காலைல எந்திரிச்ச உடனே கூட அந்த ஸ்லோகம், அது நல்லது. ஏன்னா வேத சாஸ்திரங்களுடைய வாக்கியங்கள் அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வாக்கின் தவங்கள் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கொடுக்கும்போது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, வேத சாஸ்திரங்களை அடிக்கடி அந்த பதங்களை நம்ம உச்சரித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய தவம். அப்ப அந்த மாதிரி பண்றோமா? அப்போ பண்ண பண்ண அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. இப்போ மனப்பாடம் ஆயிருச்சு. அப்பப்போ சொல்றோம். பிறகு அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம். அடுத்த ஸ்லோகத்தையும் அதே மாதிரி ரிப்பீட் பண்றோம். அப்படி பண்ணும்போது அடுத்த ஸ்லோகம் மனப்பாடம் ஆயிருச்சு. அப்ப அதுல அடுத்த ஸ்லோகம் மனப்பாடம் ஆகும்போது முந்தின ஸ்லோகமும் இடையில இடையில ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இது மறந்து போயிடும் பிகினிங்ல. ஸோ முந்தின ஸ்லோகமும் திருப்பி திருப்பி அப்பப்போ இடையில 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 ரிவைஸ் பண்ணணும். இது ஒன்றும் ஒரு டைம் ஃப்ரேம்னு வைக்கக்கூடாது. இப்படி டைம் ஃப்ரேம்னு வைக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கடமையை செய்கிறீங்க, அதற்கிடையில் உங்களுக்கு பிடித்த ஸ்லோகத்தை இந்த மாதிரி அப்பப்போ கிராஜுவலாக அப்போ படிச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ அப்பப்போ ரிவைஸ் பண்ணும்போது அதனால் திருப்பி திருப்பி கேட்குறது, அப்புறம் அப்பப்போ ரிவைஸ் பண்ணுறது, இந்த 2 ப்ரொசீஜர் தான் எளிமையாக மனசில் பதிஞ்சிரும். ஸ்லோகங்கள் நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒன்றும் பெரிய படிப்பறிவோ அல்லது சமஸ்கிருத ஞானமோ எதுவுமே தேவையில்லை. இதே முறை தான் தமிழ் பதங்களுக்கும். இப்போ பாசுரங்கள்லாம் இருக்கு என்ன, அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே முறை தான் அப்படியே. சில பேர் நினைக்கலாம், எனக்கு சமஸ்கிருதனால தான் சரியா வரமாட்டேங்குது, தமிழ்னா நீங்க படிச்சு பாருங்க, தமிழும் வராது. தமிழ் பதங்கள் கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவ்வளோ ஈஸியா சொல்லிட முடியாது. இந்த முறையை மேற்கொண்டாதான் தமிழ் பதங்கள் கூட வரும். அதனால மொழி ஒரு பிரச்சனையே கிடையாது, அந்த முறைதான் பிரச்சனை. ஆசைப்படும் போது நம்ம அந்த முறையை கடைபிடிச்சா கண்டிப்பா அதை திருப்பி திருப்பி நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எளிமையான ஒரு ஸ்லோகம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. பகவத்கீதையில 9ஆம் அத்தியாயத்துல ஒரு 26வது ஸ்லோகம் ரொம்ப எளிமையான, ரொம்ப ரொம்ப எளிமையானது. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபஹிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. அப்ப இந்த ஸ்லோகம் இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? அன்புடனும் பக்தியுடனும் ஒருவர் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ எனக்கு அளித்தார், அதை நான் ஏற்கின்றேன். அன்புடனும் பக்தியுடனும் அளித்தால் அதை நான் ஏற்கின்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். மிக ரகசியமான அறிவு 9ஆம் அத்தியாயத்துல 26வது. அப்ப இதை படிக்கிறோம். இந்த ஸ்லோகம் ரொம்ப எளிமையான ஸ்லோகம். இதெல்லாம் 1-2 தடவை படிச்சாலே கூட மனசுல பதிஞ்சிடும். அப்ப இதை எப்படி நினைவிற்கொள்றது அப்படின்னா, பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமி பக்தியா பிரயச்சதி தத் அஹம் பக்தி உபஹிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனः. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமி பக்தியா பிரயச்சதி தத் அஹம் பக்தி உபஹிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனः. இப்படியே திருப்பி திருப்பி நம்ம அப்பப்ப சொல்லிக்கிட்டே வந்தோம். நம்ம எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபஹிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. அப்படி மடிச்சு வச்சு அப்பப்ப படிச்சா போதும். நான் நிறைய பேர் டிராவல் போறோம், இங்கே போறோம், இங்கே வரோம், அப்படி அப்பப்போ நம்ம இதை படிச்சுக்கிட்டாலே போதும். இப்படியே படிக்க 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 அது கேட்க படிக்க கேட்க படிக்க கேட்க இருக்கும்போது அப்படியே ஞாபகம். இதுக்கு வயசு ஒரு பொருட்டே கிடையாது. என்ன, வயதான பிறகும் இதை செய்ய முடியும். டைம் எடுக்கலாம். அதாவது குழந்தை பருவத்தில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்துடும். வயதான பிறகு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனால் வராதுன்னு கிடையாது, கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வரும். அதனால ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி எளிமையாக முயற்சி பண்ணும்போது ஒரு சில பதங்களாவது நமக்கு எப்போதுமே ஞாபகம் இருக்கும். இதுல குறிப்பாக இந்த பதங்கள் நினைவிற்கொள்ளும் போது, மனப்பாடம் பண்ணும்போது என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். ஏன் ஏன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பலன்கள் இருக்கு.
நிறைய முதல்ல என்னன்னா நிறைய இந்த மாதிரி பதங்கள் நினைவில் கொள்ளும் போது இதெல்லாம் நம்மளை கிருஷ்ணரை நினைக்க வைக்கும். அடிக்கடி கிருஷ்ணரை நினைக்க வைக்கும். இந்த பதங்கள்லாம் ஞாபகம் இருக்கும் இருந்து அப்பப்போ இதை லேசா அசை போடுறோம்னு வச்சுக்கோங்க, சொல்றோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கிருஷ்ணரை நம்மளை நினைக்க வைக்கும். இது எவ்வளோ பெரிய பாக்கியம். பகவான் நாமத்தை தினமும் சொல்றோம், பகவானை நினைக்கிறோம். ஆனா அப்பப்போ இடையில இந்த பதங்களும் சொல்லும் போது பகவானுடைய நினைவு வரும். இப்போ உதாரணத்துக்கு 7ஆம் அத்தியாயத்துல 8வது பதம் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோ பிரணவ சர்வ வேதேஷு சப்தகே பௌருஷம் ரிஷு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம். அப்போ ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோ அப்படின்னா சரி, நீரின் சுவையாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தண்ணி குடிக்கும் போது இந்த ஸ்லோகம் அப்படியே ஞாபகம் வரும். தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிச்சிட்டு ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோ, நீரின் சுவையாக நினைவிற்கொள்ளலாம் கிருஷ்ணரை. பிரபாஸ்மி சசி சூரியயோ, சசி சூரியயோ அப்படின்னா சூரியன் மற்றும் நிலவின் ஒளியாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்ல. அப்போ சூரியனை பார்க்கும்போது, நிலவை பார்க்கும்போது அதுவும் நம்மளை கிருஷ்ணரை நினைவுபடுத்துது. அப்போ இந்த பதங்கள்லாம் நம்மளை கிருஷ்ணரை நினைவுபடுத்தும். இந்த மாதிரி என்ன பிறகு சாப்பிடும்போது பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது சாப்பிடும்போது நம்ம ஏற்கனவே இந்த பதம் சொன்னோம் இல்லையா, பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம். இதெல்லாம் நம்மளை பகவானை நினைவுபடுத்துகிற பதங்கள். சரி, நீங்கள் வேலை பார்க்குறீங்க, கடமையில் இருக்கீங்க, அதுக்கும் கிருஷ்ணர் பதங்கள் கொடுத்துருக்கார். நியத்தம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாஹ்யோஹ கர்மனஹ ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தீர கர்மனஹ. 3ஆம் அத்தியாயத்தில் ஒரு 8வது பதம் என்ன, கடமையை கண்டிப்பா நியத்தம், உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ செய்தாக வேண்டும். இந்த கடமை செய்யலைன்னா நீ உன்னுடைய உடலை கூட பராமரிக்க முடியாது. ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்தீர கர்மனஹ அப்படின்னு சொல்லி சொல்றார். இதெல்லாம் ஞாபகம். பிறகு நமக்கு மனம் ரொம்ப சஞ்சலப்படுது, ரொம்ப அலபாயுது அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றார் சஞ்சலம் ஹி. அதாவது அர்ஜுனன் கேட்டதுக்கு அர்ஜுனன் என்ன கேட்கிறார், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் தஸ்யாஹம் நிக்கிரகம் வன்னி வாயுர்வசு துஷ்கரம். 6ஆம் அத்தியாயத்துல 35வது பதம் என்ன சொல்றாருன்னா, அசம்சயம் மகாபாஹு மனோதுர் நிகிரகம் ஜலம் அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே அப்படின்னு சொல்றார். ஆமா, மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இருந்தாலும் பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனம் சஞ்சலப்படுங்க. சரி, கண்டிப்பா பயிற்சி பற்றின்மையால முடியும். ஏன் முடியாது, கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா, அந்த நம்பிக்கை வரும். அதெல்லாம் நினைவுபடுத்துறது எது, இந்த பதங்கள். அப்ப இதுல மனதில் இருக்கும்போது அதை சொல்லி பார்த்தோம்னா உடனே உற்சாகம் வந்துடும், நமக்கு உற்சாகம் வந்துடும். ஆஹா, மனம் அலை பாய்கிறது, அதனால நம்ம தூண்டு போய் விட வேண்டாம். கிருஷ்ணர் சொல்றார், பகவான் சொல்றார், பயிற்சியினால முடியும். அசம்சயம் அபியாசேனத்து கௌந்தி வைராகியன ச கிருஹ்யதே. 6ஆம் அத்தியாயத்தில் 35வது பதம் ரொம்ப தெளிவா சொல்றார். அப்போ இதெல்லாம் எளிமையான பதங்கள். இதெல்லாம் நான் சொல்றது ரொம்ப கஷ்டமான பதம். இதெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி, ஏபிசிடி மாதிரி, என்ன எளிமையான பதங்கள். இது ஒண்ணு. அதனால இந்த பதங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு கிருஷ்ணரை நினைவுபடுத்துகிறது. இது ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, இந்த பதங்கள், இந்த ஸ்லோகங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மூலமா நாம் தூய்மை அடைவோம். திருப்பி 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 நம்ம உச்சரிக்கும் போது, கேட்கும் போது நாம் தூய்மை அடைகின்றோம். பியூரிஃபிகேஷன் கிடைக்குது, இதய தூய்மை கிடைக்குது, அனர்த்தங்கள் நீங்குது. நம்மகிட்ட இருந்து எத்தனையோ அனர்த்தங்கள் இருக்கு, அவ்வளோ அனர்த்தங்கள். பகவான் நாமத்தை சொல்லும் போது கண்டிப்பா நீங்க ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரி ஹரி, பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்றோம், அனர்த்தங்கள்லாம் நீங்குது. அதே சமயம் இந்த பதங்கள் எல்லாமே கூட அந்த அளவுக்கு என்ன, பகவானுடைய வார்த்தைகள், இதை உச்சரிக்கும் போது நமது அனர்த்தங்கள் எல்லாம் நீங்குது, நம்ம இதையும் தூய்மையாகுது. இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? என்ன ஏன்னா நிறைய வெளியே போற போது, பல விஷயங்கள் சந்திக்கிற போது நமது மனம், நமது இதயம் களங்கம் அடைகிறது இயல்பு. ஆனா அதெல்லாம் இந்த பயிற்சியினால நீங்கும். பிறகு 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பதங்களை நினைவிற்கொள்ளும் போது, சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உண்மையை பார்க்க முடியும். ஏன்னா பொதுவா நம்ம மயக்கத்துக்கு உள்ளாகும் தன்மை கொண்டவர்கள், இல்யூஷன், மயக்கத்துக்கு உள்ளாகும் அடிக்கடி. இது உண்மை அப்படின்னு சொல்லி தெரியாது. ஒரு விஷயத்த போய், ஒரு பொய்யான விஷயத்த பார்த்து, ஆஹா இது நல்லா இருக்கே, இதை செய்யணுமே
பக்தர்கள் கூட ஆளாகிறாங்க, மயங்குறாங்க. ஆனா இந்த பதங்கள்லாம் நமக்கு வாழ்க்கையின் உண்மை தன்மையை, வாழ்வின் நோக்கத்தை அப்படியே எடுத்து கொடுக்கும். அப்போ இதை படிக்கும்போது நம்ம திருப்பி சரியான ட்ராக்குக்கு வருவோம். சரியான ட்ராக்குக்கு வந்து சரியான பாதைக்கு வந்துடும். ஆஹா, குழம்பிட்டோமே, சரி வாங்க பக்தி சேவையை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வருவோம். என்ன, ஏன்னா இந்த மயக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பிரகலாதர் பாகவதத்துல ஒரு பதம், அருமையான பதம் சொல்றாரு. 7ஆம் காண்டத்துல 6ஆம் அத்தியாயம் நினைக்கிறேன். ம் 9 சம்திங். அப்போ இயன் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹேதுச்சம் கண்டூயனேன கரையோரிவ துக்க துக்கம் கிருப்பந்தி நேஹ கிருபனா பகு துக்க பாஜா கண்டூதி வன் மனசிச்சம் விஷஹேத தீரா அப்படின்னு சொல்ற. இயன் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹேதுச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன அப்படின்னா அவர் இந்த காம வாழ்க்கையை பத்தி சொல்றார். இந்த காம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சும்மா இப்போ ஒரு அரிப்பு வந்துச்சுன்னா அப்படியே கையை வச்சு அரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். என்ன, அந்த அரிக்கிறதுல சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி யாராவது நினைச்சாருன்னா அது மயக்கம் தான். ஏன்னா அரிக்க 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 என்ன ஆகும்னா ரணமாயி இன்னும் கஷ்டம்தான் படுவோம். ஆனா யார் ஒருத்தர் அந்த கண்டூயனேன அப்படின்னா வெறும் இந்த எச்சிங், அரிக்கிறது, யார் அதை பொறுத்துக்கிறாரோ அவர் அதிலிருந்து இருந்து விடுபட்டுவார். யார் பொறுத்துக்க கத்துக்கிறாரோ அதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன, அதிகமான காம எண்ணங்கள் காம வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இந்த பதங்கள்லாம் படிக்கும்போது பொறுத்துக்க கத்துக்கும் போது அதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி பிரகலாதர் சொல்றார். இதெல்லாம் பிராக்டிக்கல் கைடன்ஸ், நமக்கு மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய சரியான வழிகாட்டிகள். பிறகு அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பதங்கள் நமது மனதை ஒழுங்குபடுத்துகின்றன. மனதை கட்டுப்படுத்துறதுக்கு இது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. ஏன்னா அர்ஜுனன் சொல்ற மாதிரி மனம் காற்றை கூட அடக்கிடலாம், ஆனா அந்த மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த பதங்கள்லாம் நம்ம தொடர்ந்து அப்பப்போ வாசிக்கும் போது நம்ம சரியா அந்த மனதை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் பகவானுடைய நாமத்தை சொல்றதோட இந்த பதங்கள் நமக்கு ஒரு பெரிய ஒரு அரணாக அமையும், நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவும் செயல்படும். அதுபோக இந்த பதங்கள்லாம் எப்படின்னா வெறும் 4 வரி இருந்தாலும் 2 வரி இருந்தாலும் இதுல பெரும் ஞானத்தை பதிச்சு வச்சிருக்கார். பெரும் ஞானத்தை கிருஷ்ணர் அதில் பதிந்து வச்சிருக்கார். அதனால வெறும் இந்த 2 பதங்கள், ஒரு பதங்கள் சொல்றது மூலம் நிறைய ஞானம், நிறைய நாலேஜ் அது நமக்கு கிடைக்குது. அது நமக்கு கிடைக்குது. என்ன, வெறும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம இப்ப மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். கடைசியா எடுத்து சொல்லும்போது இந்த பக்தியை பத்தி நீங்க ஏதாவது பகவத்கீதை ஒருத்தர் உங்ககிட்ட கேட்கிறார், பகவத்கீதையில என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க, என்ன சும்மா 2 வரியில சொல்லுங்களேன் அப்படின்னு. 2 வரியில நம்ம சொல்லணும்னா ஏதாவது ஒரு பதம் சொல்லி சொன்னோம்னா ஈஸியா சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பகவத்கீதையினுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லி வரும்போது மன்மனா பவ மத் பக்த மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யசி சத்யம் தி பிரதிஜானே பிரியோசிமே அப்படின்னு சொல்றார். மன்மனா பவமத் பக்தோ, உனது மனம் என்னை நினைக்க வேண்டும், நீ எனது பக்தனாக வேண்டும், என்னை வழிபட வேண்டும், எனக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். கிருஷ்ணர் சொல்றார் உன்னுடைய மனம் என்னை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப எளிமையா நம்ம இந்த பதம் நினைவில் இருக்கும்போது தானா இதெல்லாம் சொல்லிடலாம். நமக்கும் ஒரு நல்ல திருப்தி இருக்கும், அவருக்கும் நல்லா புரியும். ஆக இந்த மாதிரி இது ஒரு ஒரு எளிமையான முறை. இந்த பதங்கள் நினைவிற்கொள்வது மூலமா நமது மனம் இதயம் தூய்மை அடைகின்றன. நமது மயக்கத்திலிருந்து விடுபட்டு நம்ம வாழ்வின் உண்மைத்தன்மை, வாழ்வின் நோக்கம் நமக்கு தெளிவாகிறது. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லும் போது இது வாக்கின் தவங்கள் என்னன்னா இந்த பதங்களை அடிக்கடி நம்ம உச்சாடனம் செய்யறது. அப்போ இது இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது எளிமையான முறையில் யாருனாலும் சின்ன சின்ன பதங்களை அப்படியே நினைவில் கொள்ள முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும். ஏன்னா ஆனால் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. ரொம்ப ஒரு தடவை 2 தடவை சொல்லிட்டு இல்லை 1/2 நாளில் சொல்லிட்டு சொல்லி பார்த்துட்டு வரேன். ஒரு பக்தர் இருக்கார், நான் பார்த்துருக்கேன். சொல்லி சொல்லி பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெயினாக, ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது.
எளிமையா போற போக்குல வர்ற போக்குல அப்படியே நம்ம செய்யறதோட சேர்ந்து படிக்க 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 நமக்கு அப்படியே ஞாபகம். சராசரியா இருக்கக்கூடிய நமக்கு அது அப்படியே மனசுல பதிஞ்சிரும். இது ரொம்ப எளிமையான முறை. ஆனா இந்த பதங்கள் ஞாபகம் வந்துருச்சுன்னா அது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் ஏராளம், நிறைய. அதனால இது ஒரு ரொம்ப எளிமையான முறை. பக்தர்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா.